ஸோ டெஸ்டிக்கல் ப்ரீதிங் இந்த வேர்டை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு செமையான ப்ரீதிங் டெக்னிக். உங்களோட சீமன் ரெடிஷன் இது நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸாக போய்டும். உங்களோட நோஃபேப் ஜர்னி வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக ஆகிடும். உங்களோட சீமன் நைட் ஃபாலாக வர பிரச்சனை இருக்காது, ஏர்ஜஸ் வர பிரச்சனை இருக்காது. ஏர்ஜஸ் ப்ளூ பால்ஸ்லாம் வரும்போது நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே இறங்கிடும். ஸோ யாருக்கு தான் உங்களோட சீமன் ரெடிஷன் ஜர்னி வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக போகணுன்னு ஆசை இருக்காது? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ப்ரீதிங் டெக்னிக் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 30 days பண்ணிங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நான் வந்து ஒரு 30-40 ப்ரீத்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக எடுப்பேன். அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டே வருவேன் அந்த வார்ம் அப்புக்காக அந்த லங்ஸுக்கு. அப்படி ஃபஸ்ட்டு அப்படி தான் எடுத்துருந்தேன். அப்புறம் சொன்னாங்க அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதனால் அந்த டச் வரதுக்காக அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸோ ஒன் சைஸ் நாட் ஃபிட்ஸ் ஆல். அதனால் வார்ம் அப் பண்ணுறதுனா பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஃபீலுக்கு வர்றதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிக்கலாங்க. ஸோ மெடிடேஷன் ப்ரீதிங் எல்லாமே வந்து விஷுவலைசேஷன் தான் மனசுக்குள்ளே. அப்போ தான் எல்லாமே நடக்கும் உடம்புல. ஸோ நீங்கள் வந்து உங்கள் முதுகு தண்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க ஒரு இடத்துல, உட்காந்துக்கோங்க சாப்பிடாங்கோல் போட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. ஒரு பெஞ்சிலையோ கீழேயோ எங்கேயோ உங்களோட முதுகு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஆரம்பத்தில் உங்களுக்கு முதுகு ஸ்ட்ரெயிட்டாக வைக்க தெரியலனா சாஞ்சிக்கலாம். ஏதாச்சும் ஒரு இதில் ஸ்ட்ரெயிட்டாக சாஞ்சிக்கலாம். பின்னாடி சாயிற மாதிரி ஏதாச்சும் பெஞ்சில் உட்காந்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்கள் முதுகு தண்டில் வந்து வாட்டர் மேலே போகிற மாதிரி ஒரு ஃபீல் எடுத்துக்கணும். நீங்கள் ப்ரீதிங் பண்ணும்போது உங்களோட இப்போ நார்மலாக வந்து எல்லோரும் யூரின்லாம் அடக்கணும்னா பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு மசில் இங்கே கீழே வந்து ஒரு மசிலை வந்து அவங்க டைட் பண்ணி அதை கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் தான் வந்து அப்போ கான்ட்ராக்ட் பண்ண வேகத்துக்கு அடங்கிடும் எதுவாக இருந்தாலும். ஸோ அந்த மசிலை வந்து நீங்கள் ப்ரீதிங் இழுக்கும் போது அதை டைட் பண்ணி ஒரு செகண்ட் நிறுத்தணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே விடும் போது அந்த மசிலை கான்டாக்டை லூஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு அந்த மசிலை நீங்கள் இழுக்கும் போது ப்ரீதிங் பண்ணி இழுக்கும் போது உங்களோட டெஸ்டிஸ் அந்த சிம்மன் வந்து வாட்டர்னு நினச்சிக்கோங்க. அது அப்படியே மேலே போகிற மாதிரி நினச்சிட்டு வெளியே விடும் போது அது அங்கேயே நின்றுட்டு உங்களோட மூச்சு மட்டும் வெளியே வர மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஸோ இது பண்ண உங்களுக்கே ஃபீல் ஆகும். உடம்புலாம் ஒரு 5 minutesக்கு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடம்புலாம் விறுவிறுன்னு இருக்கிறதா இருக்கட்டும். அந்த எனர்ஜியும் நீங்கள் நார்மலாக வெளியே வந்து செரிங் கிட்ட பண்ணிங்கன்னா அதோட எனர்ஜிலாம் நீங்கள் கிராப் பண்ணி சூப்பர் எனர்ஜெட்டிக் ஆகிடலாம். டோபமைன் செம்மையாக ரிலீஸ் ஆகும். டோபமைன் இதில் ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்லதுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் டோபமைன் ரிலீஸ் ஆகணும் துடிக்காதில்ல. ஸோ அடிக்கடி இது பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்க, அதில் 5 minutes அலாரம் வச்சுக்கோங்க. பிகினிங்க்கு 5 minutes போதும். போக நீங்கள் டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ அலாரம் வச்சுட்டு பக்கத்தில் வச்சுங்க. ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்காதீங்க. ஸோ சொல்லியிருக்காங்க நிறைய பேர் பாக்கெட்டில் ஃபோனை வச்சா சிமெண்ட்லாம் செத்துரும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிறத தவிர்த்துருங்க. ஸோ சைடில் வச்சுக்கோங்க, பெஞ்சுக்கு பக்கத்துலையோ கீழே எங்கேயோ ஒன்று வச்சுக்கோங்க. அலாரம் அடிக்கும். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு அந்த பிசி மசில்னு சொல்லுவாங்க, அந்த மசில் பேர். மூச்சு இழுக்கும் போது அப்படியே கொஞ்சமாக அதை டைட் பண்ணி பீக் டைட்டுக்கு வரும்போது மூச்சையும் ஹோல்டு பண்ணிடணும். அதையும் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு செகண்ட் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக மூச்சை வெளியே விடணும். கார்பன் டை ஆக்சைடை ஃபாஸ்ட்டாக வெளியே விடக்கூடாது. அது ரொம்ப எனர்ஜி கொடுத்து அப்படியே அளவுக்கு அதிகமாக உடம்புக்கு எனர்ஜி அதிகமாகிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிடும். இதுவே நீங்கள் வந்து ஒரு 5 minutesக்கு அப்புறம் கண்ணை திறந்தீங்கன்னா சுற்றி ப்ளூவாக ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போன மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி மயக்கம் சொருவும், ஒரு மாதிரி நீங்கள் ட்ரக்ஸ்லாம் அடிச்சா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 5 minutesக்கு அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் பல்லெல்லாம் ஒரு மாதிரி விறுவிறணும். ஸோ அந்த சிமெண்ட் மேலே போய் தெரியும். வயிற்றுலலாம் உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த விறுவிறுன்னு ஷாக் அடிக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஸோ இமேஜின் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட சிமெண்ட் கீழேருந்து அந்த டெஸ்டிஸ் மேலே போகும்போது உங்களோட சிமெண்ட்டும் மேலே போகுது. அது கொஞ்சமாக பிரெயின் வரைக்கும் கொண்டு வரதான் உங்களோட வேலை. கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தோட ராஜா, உலகத்தையும் ஆண்டலாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ப்ரீதிங் டெக்னிக்ஸ்லாம் சிமுலேஷனுக்கு போடுங்கன்ட்டு இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் டெஸ்டிக்கல் ப்ரீதிங் கேட்டுகிட்டே இருந்தார் இன்ஸ்டாகிராமில். நான் சொல்லி இந்த டெஸ்டிக்கல் ப்ரீதிங் பற்றி, ஸோ அதை பற்றி போடுங்கன்னு கேட்டே இருந்தார். ஸோ காற்று பயங்கர மாதிரி. அவ்வளோதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, 4 பேர் ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு நாடி நார்மலாக வேறு அடுத்த வீடியோ போடுறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட நீங்கள் மாற்றலாம். சிமுலேஷனில் தவிச்சிட்டு இருக்கவங்க நோஃபேப்பில் ரீலாப்ஸ் ஆகி. ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ சின்ன வீடியோ தான், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இமேஜின் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ. பவரேஷ் சைனிங் ஆஃப்.